வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும். எப்படியா? விசுவாசத்தினால. வாக்குத்தத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். தேவனுடைய வசனம் தான் விசுவாசம். அவருடைய வசனத்தை எத்தனை பேர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அவங்க தான் காத்திருக்கிறவர்கள். இந்த காத்திருக்கிறவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததியார். இந்த காத்திருக்கிறவர்கள் தான் என் தேவனால மட்டுமே எல்லாம் கூடும், நான் ஒன்றும் இல்லை. விசுவாசத்தினாலே. அன்பானவர்களே, நல்லா வாசிக்கலாம். வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்கணும்? எல்லாம் கவனி. எல்லாரும் சொல்லாமா? பைபிள் இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்கள் எனக்கானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் இயேசு அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி அவர் மேல நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னாவே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற தேவன் நமக்கு கொடுத்து எழுதி கொடுத்திருக்கிற இந்த உடன்படிக்கை அத்தனையும் நாம் சுதந்திரத்துக் கொள்ளுவோம். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு காரியம் வாய்க்கலையோ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அது மேல விசுவாசத்தை வைத்து அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து என் கர்த்தர் இது செய்வார். எனக்கு நம்ம கையில் இருக்கிற பைபிள் தேவன் நமக்கு பாராட்டுற உடன்படிக்கை. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? தேவன் நமக்கு எழுதி கொடுத்த உயில். எல்லாம் என்ன பார்க்குறீங்களா? இந்த பைபிள் என்ன தெரியுமா? உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் எழுதி கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த காரியத்தை அவர் தான் வந்து செய்யணும். அப்போ எப்படி செய்யணும்? விசுவாசத்தினாலும். இந்த விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இந்த வசனத்தை உங்க ஆழ் மனதில் கொண்டு போகணும். என் கர்த்தர் சொல்லிக்கிறார், என் தேவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், எனக்கு செய்வார், எனக்கு செய்து முடிப்பார். எல்லா வாக்குத்தத்தங்களும் மனசுக்குள்ள ஆழ் மனதில் போயிட்டே பிற்பாடு நீ அவரை நோக்கி கூப்பிடுவேன், ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா. எத்தனை பேரால் அவங்க மனசாட்சி தொட்டு சொல்ல முடியும்? உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொன்றும் என் கர்த்தர் கொடுத்தார், என் கர்த்தர் கொடுத்தார், என் கர்த்தர் கொடுத்தார், நான் பண்ணேன், நான் பிளான் போட்டேன், அந்த மாதிரினா வார்த்தையெல்லாம் மாறி வெக்கமே இருக்காது என் ஏசப்பா செஞ்சார்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா அவர் தான் செய்கிறார். அவர் செய்யலை, யார் செய்வாங்க?